சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 1. எப்ராயிம் அப்படிங்கக்கூடிய மலை தேசத்தில் சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் அப்படிங்கிற ஊரில் எல்கானா அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தார். இவர் எரோஹாமின் குமாரன். சூப்பின் மகன் தோகு, தோகுவின் மகன் எலிஹூவு, எலிஹூவின் மகன் எரோஹாம், எரோஹாமின் மகன் எல்கானா. இந்த எல்கானாக்கு 2 மனைவிகள், ஒருத்தி பெனினாள், இன்னொருத்தி அன்னாள். இந்த எல்கானா வருஷந்தோறும் சீலோவில் இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு சென்று அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டு வருஷந்தோறும் அங்கே பலியிட்டுட்டு வருவார். அந்த நேரத்தில் அவர் பலி செலுத்தும் போது அவரோட மனைவி பெனினாளுக்கும் அவருடைய குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கிட்டு கொடுப்பார். அப்படி பங்கிட்டு கொடுக்கும்போது அன்னாளை அவர் ரொம்ப நேசித்தபடினால அன்னாளுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுப்பார். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், அவரோட கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அன்னாள் மலடியாக இருந்தாங்க. அந்த காரணத்தினால பெனினாள் அன்னாளை ரொம்பவும் கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போது எல்கானா சீலோவாவில் அதே மாதிரி வழக்கம் போல் அவங்க வருஷந்தோறும் கர்த்தரை பணிந்து கொண்டு பலி செலுத்துகிற போகும்போது அங்கே அன்னாளும் போயிருக்காங்க. அங்கே ஆசாரியானாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலி. இந்த ஏலிக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஓப்னியும் பினேஹாசும். இப்போது எல்கானா சீலோவாவில் ஆலயத்துக்கு பலி செலுத்த போயிருக்காங்க. அங்கே அவங்க புசித்து திராட்சை ரசம் குடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. இந்த நேரத்தில் அன்னாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆலயத்தில் ரொம்ப மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆசனத்துக்கு மேலே இந்த ஏலி ஆசாரியன் இருக்கார்ல, அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த அன்னாள் ரொம்ப அழுது விண்ணப்பம் பண்ணும்போது அவங்க ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. எனக்கு நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவன் மேலே சவகரன் கத்தி படுறதில்ல அப்படின்னு சொல்லி அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணி அவங்க ஜெபிச்சிட்ருப்பாங்க. அவங்க ரொம்ப மன வேதனையில் அந்த ஜெபம் பண்ணுறதுனால அவங்களோட உதடுகள் மாத்திரம் அசைஞ்சிட்ருக்கு. அப்போ இதை பார்த்த ஏலி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவங்க ஒரு வேளை திராட்சை ரசம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க, மது அருந்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்கள திட்டுறாங்க. அப்போது அன்னாள் சொல்கிறாங்க, நான் நீங்கள் என்னை பேலியாளின் மகள்னு நினைக்காதீங்க, நான் ரொம்ப மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் ஆண்டவர்கிட்ட நான் விண்ணப்பம் பண்ணிகிட்ருக்கேன், என் உள்ளத்தெல்லாம் நான் அவர்கிட்ட கொட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஏலி சொல்கிறாரு, நீ சமாதானத்தோடப்போ உன் விண்ணப்பம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து அன்னாள் கிளம்பி போகிறாங்க. அவங்க துக்கமுகமாக இல்லை. அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறமா மறுபடியும் அவங்களோட சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. எப்ராயிமில் இருக்கக்கூடிய அந்த ராமதாயிம் அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்தப்புறம் அவங்க சில நாள்லேயே அவங்க கர்ப்பமாகி குழந்தை பிறகு அவங்களுக்கு. அப்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க எல்கானா கிட்டே சொல்கிறாங்க, இதை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன், நான் சொல்லிட்டேன், இதை நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு. அப்போது எல்கானா சொல்கிறாரு, உன்னோட விருப்பத்தின்படியே நீ செய் அப்படின்னு சொல்லி எல்கானாவும் சொல்கிறாரு. அப்போது அன்னாள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்கானா பலி செலுத்த போகும்போது கூட போகாமல் குழந்தைக்கு பால் மறக்கிற வரைக்கும் அவங்க கூடவே இருந்துட்டு, அதுக்கப்புறமா இவங்க தான் வருஷம் சீலோவாவுக்கு போவாங்கல்ல, அப்படி அவங்க போகும்போது அன்னாள் என்ன பண்ணுறாங்கன்னா 3 காளையையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தியில் திராட்சை ரசத்தையும் எடுத்துட்டு சீலோவாவுக்கு போகிறாங்க. அங்கே போய் அதில் ஒரு காளையை பலி செலுத்தி பிள்ளைய ஏலியின் இடத்துல விட்டுட்டு வர்றாங்க.